வியூவர்ஸ், இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த காலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இப்போ பசுமை பூமியினுடைய வீட்டுக்கு வீடு திட்டத்தில் நம்ம ஒரு ஆலங்குடியில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ் சேர்மன் மற்றும் விவசாயத்தில் தன்னை 24 மணி நேரமும் முழு ஈடுபடுத்தி கொண்டு இப்போ காலமாக நாங்கள் நிற்கிறது 6:30 மணி. 6 மணிக்கு அவர் தோட்டத்துக்குள்ளே மிகப்பெரிய விஐபி விவசாயத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அவர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கு முன்னாடி இப்போ ஏறக்குறைய ஒரு 40-50 ஏக்கர் வந்து ஆலங்குடி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி என்ற தாலுக்காவில் டவுனுக்குள்ளே 40-50 ஏக்கர் இடம் வச்சுருக்காங்க. அதில் வந்து அவர் என்னென்ன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னால் சவுக்கு போட்டிருக்காங்க, தேக்கு போட்டிருக்காங்க, வாழை போடுறாங்க, கடலை, உளுந்து, சோளம், இதை மாதிரி அனைத்து பயிர்களும் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வெள்ளரி காய்கறி பயிர்கள்லாம் போடுறாங்க. இப்போ நம்மகிட்ட நேரத்தைக்கு வந்து அவங்க எங்குமே விசாரிச்சுக்கிட்டு பசுமை பூமியில் தென்னங்கன்று வாங்குறதுக்காக வந்தாங்க. இப்போ அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம அதை ஐயாவை நேரடியாக இப்போ பார்க்க போகிறோம். என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அதாவது சிரஞ்சீவி 2ல் வந்து அம்பாடி கிரீன்ட்டு டிப்தோர்டால் இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் நடவு முறையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நடவு முறையில் வந்து இவங்க சொட்டு நீர் பாசனம் கிடையாது, இது ஒரு வாய்க்கால் பாசனம். ஆனால் வந்து அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், குழியை வந்து ஐயாவுக்கு எப்படி எடுக்க சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது 2.5 அடி அகலம், 2 அடி வந்து 2.5 அடி அகலம், 2.5 அடி அகலம். ஆழம் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு 2 அடி ஆழம் தான் போட்டிருக்கேன். மண் பார்த்தேன்னு சொன்னால் மேலே இங்கே பாருங்கள் கரும்பு சாம்பல் போட்டு மண்ணுடைய வளத்தை வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. அடியில் வந்து இங்கே பாருங்கள் மிரால மண்ணுன்னு சொல்கிறது, இது வந்து சாண்டி கிளே நோம்னு சொல்கிறது. மண் மிக மிக அற்புதமான சாயில். இதில் 2.5 வருஷத்தில் கண்டிப்பாக தென்னை மரம் காய்ப்பு வரும். இது இல்லாமல் 2000 மரத்துக்கு மேலே தென்னை நட்டுருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குழியை பார்த்துட்டீங்க பாருங்கள், இது சமவெளி பகுதி, மழை காலங்களில் தண்ணி தேங்காது, வடிகால் வசதி நல்லா வச்சுருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் இல்லாதனால நான் குழியை வந்து 2.5 அடி நீளம் அகலம் எடுத்துக்கிட்டு 2 அடி ஆழம் எடுத்திருக்காங்க. இப்போ வாய்க்கால் பாசனம் பாய்க்கிறதுனால நம்ம தென்னங்கன்று எப்படி நடுறதுன்ற முறையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ விவஸ், நான் முதலே சொன்னேன் பாருங்கள், ஐயாவை உங்களுக்கு நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன். ஒரு பசுமை பூமியில் இவ்வளோ ஒரு பெரிய 24 மணி நேரமும் விவசாயத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கப்பட்டு இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த ஊரில் ஆலங்குடியினுடைய சேர்மன், திருவண்ணாமலை ஒன்றிய வைஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா உயர் திரு மிஸ்டர் பழனிசாமி. அவருக்கு வந்து இந்த நம்ம அந்த பஞ்ச பாண்டவர்களில் பேசுவோம், எப்படி ஒரு நம்ம சொல்ல தெரியலை, அவருக்கு தம்பியா உயர் திரு மிஸ்டர் வந்து கோபால் ஐயா அவங்க தான் நேற்று தென்னங்கன்று எடுக்க வந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த தோட்ட வேலையை பார்த்து பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உண்மையிலே சொல்கிறேன், ஐயா வரும்போது காலமாக 6 மணிக்கு அவங்க தோட்டத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு இங்கே பாருங்க, அவருடைய உடைய பாருங்க. அதாவது விவசாயத்தில் நம்ம வந்து உண்மையிலே வந்து நம்முடைய ஈடுபாடோட, ஒரு ஓனருடைய ஈடுபாடோடு அந்த விவசாயம் செய்தால் அந்த விவசாயத்தில் ஜெயிக்கலாம் என்பதை ஐயா இப்போ ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு கூறுவார். ஐயா, நீங்கள் யார், என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் என் பேர் பழனிசாமி. ஊராட்சி திருவண்ணாமலை வைஸ் சேர்மனாக எக்ஸ் சேர்மன், இதுக்கு முன்னால் உள்ள பீரியடில் திருவண்ணாமலை வைஸ் சேர்மனாக இருந்திருக்கேன். இப்போ வந்து கல்லாலங்குடி ஊராட்சி மன்ற தலைவராக எங்கள் ஒய்ஃபு மலர் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுருக்கோம். அதை இப்போ வந்து நாங்கள் விவசாயம் வந்து எங்கள் பாரம்பரியமே விவசாய குடும்பத்தை பிறந்தவங்க. எங்கள் தாத்தா பாட்டன் எல்லாருமே விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான். நான் ஒரு 10th தான் படிச்சிருக்கேன். 10th படித்த வாக்கில் அப்படியே வந்து விவசாயத்தில் ஈடுபட்ட வாக்கில் விவசாயம் அப்போதைக்கு தண்ணி இருந்ததுனால அது மானாவாரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கேணி வெட்டி விவசாயம் பண்ணோம். அப்புறம் இப்போ போருக்கு வந்திருக்கேன். இப்போ போர் போட்டு 300 அடி 400 அடி போட்டோம். இப்போ 1000 அடி போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை போர் ஐயா இருக்குது? எங்கள்கிட்ட 5 போர் இருக்குது. 5 போர் இருக்குது. நாங்கள் வந்து முன்னால் வந்து நடவு நட்டுறோம். இந்த ஏரியா பூராமே வயக்காடு, குளத்து பாசனம் நம்மள்கிட்ட. இது பூராமே வரத்து வாரி இல்லாமல் கல்லாலங்குடியோட பெரிய குளத்து பாசனம், அம்பளியாரோட உபரி நீர் பாசனம். இது
இது வந்து இப்போ ஒரு 10-12 வருஷமாக வறட்சி ஆனதுனால தண்ணி வர வழி இல்லாமல் குளம் பெருகாமல் இருக்கிறதுனால இந்த பூமி வந்து எல்லாமே விவசாயத்தை மாற்றிட்டோம். குளமும் வந்து கருவை மண்டி போய் கிடக்கிறதுனால வரத்து வாரி இல்லாமல் பாலடைஞ்சு போனதுனால தண்ணி வரத்து இல்லாமல் நீர் ஆதாரம் கெட்டு போச்சு. அதனால நாங்கள் வந்து குறுவை விவசாயத்துக்கு இது மாதிரி வந்துட்டோம். வந்து இப்போ இந்த தரையிலலாம் வாழை எல்லாம் வந்து இந்த வயக்காட்டில் ஒரு 200 வருஷம் இருக்கும், யாரும் வாழை போட்டது கிடையாது. வாழை போடுற அளவுக்கு பூமி மாறிடுச்சு வறட்சி வந்ததுனால. அதனால நாங்கள் இப்போ வந்து வாழை போட்டிருக்கோம். இப்போ கல்லை போடுறோம். இந்த தரையிலலாம் வயக்காட்டுக்குள்ளே வல்லையே போட்டது கிடையாது. பூமி மாறிடுச்சு, தண்ணி இல்லாததுனால பூமி வறண்டதுனால மாறிடுச்சு. பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தென்னங்கன்று அந்த வாழை எல்லாம் தென்னங்கன்று போட்டிருக்கோம் இதுக்கு முன்னால. அப்புறம் சாரை தொடர்பு கொண்டு இப்போ இந்த ரகம் தென்னங்கன்று ஏற்கனவே தென்னங்கன்று 2 பிரீமியம் கொடுத்துருக்காங்க. இந்த கன்று கொடுத்துருக்காங்க. இந்த கன்று கொடுத்துருக்காங்க. சாரு ரெக்கமெண்ட்ல இப்போ இந்த கன்று போடுறோம். இந்த பாக்கி இதுதான் எங்களுடைய பூமியினுடைய வளர்ச்சி. எங்கள் பாரம்பரியமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தது தான். ஓகே, ரொம்ப நன்றி. இவர் வந்து ஒரு முதலே சொன்னார் வைஸ் சேர்மன், ப்ரெசண்டாக இப்போ ப்ரெசிடெண்ட்டாக இருக்காங்க. ஏறக்குறைய 40-50 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நெல் விவசாயம் நாளடைவில் தூர் வராத சில சீர்கேடுகளால் விவசாயத்துக்கு தள்ளப்பட்டு மற்ற பயிர்கள் மாட்டு பயிர்களுக்கு வந்திருக்காங்க. ஆனால் மாட்டு பயிரில் ஏற்கனவே வரப்பு பயிரை தென்னை வச்சுருக்காங்க. இந்த கஜா புயலில் ஏறக்குறைய 2700 தேக்கு மரத்து வந்து தென்னை மரம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இவர் ஒரு உயர்ந்த ரகத்தை போடுறதுக்காக நம்முடைய பசுமை பூமியில் சிரஞ்சீவ் 2ன்னு ஒரு ரகத்தை நான் இது பண்ணியிருக்கேன். இதனுடைய தாய் எது பார்த்தேன்னு சொன்னால் அம்பாடி கிரீனில் டிப்தூர் டால் கிராஸ் பண்ணது. இதனுடைய மட்ட அமைப்பை பாருங்கள், ஏறக்குறைய 1 இது இடம்புரி டைப்பை சேர்ந்தது. 1 2 3 4 5 6 இங்கே பாருங்கள், 6வது இலையே ஏறக்குறைய பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான இது இளநிக்கும் தேங்காய்க்கும் பயன்பட அது தெரியும். இப்போ நடவு முறையை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம தென்னங்கன்று நடவு முறையை பார்க்குறோம். இப்போ அங்கே பார்த்துட்டோம் முதல்ல, அதாவது 2.5 அடி அகலம் 2.5 அடி நீளம் எடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஏறக்குறைய அந்த அடிமண்ணை வீசிக்கிட்டு அந்த டாப் சாயில் இங்கே பாருங்கள், இதுதான் டாப் சாயில். இங்கே பாருங்கள் மண் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள், கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். மண்ணை பிணையும் போது மண் உதிரணும். அதுதான் தென்னைக்கு மிக அற்புதமான சாயில். இங்கே பாருங்கள் உதிருது பாருங்கள், 100க்கு 100 ரொம்ப அற்புதமான சாயில். இப்போ டாப் சாயிலை போட்டு குழியை ஏறக்குறைய ஒரு 2 அடி மூடிட்டாங்க. ஏன்னா இது வாய்க்கால் பாசனம், சொட்டு நீர் பாசனம் கிடையாது, வாய்க்கால் பாசனம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், உங்கள் தோட்டத்தில் என்னென்ன வேஸ்ட்டுகள் இருக்கோ, கடலை கொடியாக இருக்கட்டும், சோள கொடியாக இருக்கட்டும், கரும்பு கொடியாக இருக்கட்டும், இல்லாட்டு மாட்டினுடைய அந்த சாணி, வைக்கோல், குப்பை இதெல்லாம் அவசியம் போட்டுருங்க. கரையான் வருமானு கேட்குறாங்க. கரையானா எதுவும் வராது. கரையான் வராதுக்காக தான் உப்பு போட சொல்லியிருக்கேன். இல்லாட்டி வேறு வேப்பம் முன்னாக்கு சில ப்ராசஸ் நான் பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட பசுமை பூமி தென்னங்கன்று வாங்கும்போது தென்னை நாட்டு மருந்துன்னுட்டு ஒரு உரம் கொடுத்துருவோம். இதை போட்டாலே நீங்கள் கரையான் பிரச்சனைனா மோஸ்ட்லி வராது. அப்படி வராதுன்னு சொன்னால் கொஞ்சம் போரேட்டுன்னு சொல்லிட்டு திமட்டு குருணை மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நான் எழுதி தரேன். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு சொன்னால், பசுமை பூமியால் தயாரிக்கப்பட்ட தென்னை நாட்டு மருந்து 1/2 கிலோ இலவசமாக கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இதோட சூப்பர் பாஸ்பேட்டு ஒரு 1/2 கிலோ மிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த வளர்ச்சிக்காக சில குருணைகள் மிஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்கேன். இதுதான் இதனுடைய அடி உரம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஐயா கூட கரையான் வரும், இந்த வேஸ்ட் என்ன வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா வேஸ்ட் எதுக்காக போடுறேன்னு சொன்னால், மண்ணினுடைய கார அமிலத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணும், மண்ணில் பொலப்புழப்பு கொடுக்கும், ஈரத்தன்மையை காக்கும். 2வது தென்னைக்கு வேர் வளர்ச்சியை கூட்டும். இது நம்முடைய பசும்பால், அதாவது பிள்ளைக்கு தாய்ப்பால் எப்படி நம்ம ஊற்றுறவோ அதே மாதிரி இது தாய்ப்பாலுக்கு நிகரானது. விவசாய பெருமக்களே, வேஸ்ட்டுகளை கொளுத்தாதுங்க. என்ன வேஸ்ட்டாக இருக்கட்டும், மக்கக்கூடிய அனைத்து வேஸ்ட்டுகளையும் குழிக்குள்ளே போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த வாழைத்தண்டுங்க ஐயா வச்சுருக்காங்க, இந்த வாழைத்தண்டு, கருது இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. இது அள்ளி போட்டுருங்கண்ணே, எல்லாத்தையும் போட்டுருவா ஐயா அள்ளி போடுங்க. இப்போ இங்கே பாருங்க, எல்லாத்தையுமே தள்ளி போடுறாங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் இதை மாதிரி விவசாயம் செய்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி வேதனைப்பட வேண்டியதில்லை. 2 வருஷத்தில் காய்ப்பு வரும். 2வது பூச்சி நோயினுடைய எதிர்ப்பு திறன் கிரியேட் ஆகும். ஏன்னா தாய்ப்பாலை உள்ளே போட்டுட்டோம். இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இதை இந்த அடி உரத்தை இங்கே பாருங்கள், இதை மாதிரி போடுறோம் குழிக்குள்ளே முழுவதும். இதில் வேணும்னு சொன்னால் திமட்டு குருணை மருந்தை கொஞ்சம் சேர்த்துருங்க. அதாவது போரேட்டில் 10Gன்னு ஒன்று இருக்குது,
அதை கொஞ்சம் சேர்த்துருங்க, தப்பு இல்லை. பட் இந்த மண்ணுக்கு பெருசாக கரையான் வராது. ஏன்னா கரையான் வர்றதுக்காக நம்ம வந்து பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தா சளி பிடிக்கும்னு சொன்னால் பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்காமையா இருக்க முடியும்? கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் புள்ள வளரும். ஏன்னா ஒட்டுறவன் பார்த்தீங்களா, தாய்ப்பால் கொடுக்காதுங்க சளி வரும்னு எந்த டாக்டராவது சொல்கிறாங்களா? கொடுத்து தான் ஆகணும். இப்போ இங்கே பாருங்கள், குழிக்குள்ளே இறங்கிட்டேன். இது இந்த தோட்டத்தினுடைய ஈசானி மூலை, அதாவது வடகிழக்கு பகுதியில் முதல் கண்டை நடுறோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதை மிஸ் பண்ணுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இதை அப்படியே மிஸ் பண்ணிடுங்க. வாழைத்தண்டு, சருகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிஸ் பண்ணுங்க, கிளறுங்க. இங்கே பாருங்க, கிளறிட்டோம். இதை பாரு, இந்த பாருங்க, மட்டை இப்படி படுத்துங்க, புளியை எட்ஜை இப்படி ரவுண்ட் ஆக்குங்க. இங்கே பாருங்க, ரவுண்டை மேல் மண்ணு கீழே விழுந்துருச்சு பாருங்க. இப்போ பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால், இப்போ குழி ரவுண்ட் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கிளம்பு, கும்படம் இல்லாமல் கிளப்பு. அதுக்கு அப்படி கிளப்பு. நல்லா மிஸ் பண்ணுறாரு. போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த தென்னங்கண்டு நடும்போது ஒரு பிளேடை அருவா எடுக்கணும். அருவா வச்சுட்டு இதை கேட்குறேங்க ஐயா. தயவு செய்து விவசாய பெருமக்களே, பாக்கெட்டு கண்டுகள் ஏன் நடுறேன்னு சொன்னால், இந்த பாக்கெட்டு கண்டில் வந்து நடும்போது இந்த வேர்கள் வந்து அதில் கிரியேட் ஆகிருக்கும். வேர்கள் கிரியேட் ஆகி இருக்கும்போது நீங்கள் வந்து வேரை கட் பண்ணக்கூடாது, இந்த பஞ்சையும் எடுக்கக்கூடாது. அப்போ தான் இந்த வேர் வளர்ச்சி வந்து வீரியமாக வரும். இல்லாட்டி மேலே வந்து குருத்தரோட லென்த்து குறையும். அடுத்தபடியாக இந்த தென்னங்கன்று நடும்போது எக்காரத்தையும் வேரை வெட்டக்கூடாது. அதே மாதிரி தென்னங்கன்று நடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த பாக்கெட்டில் தண்ணி பாய்ச்சிடாதுங்க சார். இப்போ நாளைக்கு நடப்போறதுன்னா இன்னைக்கு தண்ணி பாய்க்கக்கூடாது. அப்போ தான் இந்த இது அப்படியே வந்து காஞ்சி, இல்லாட்டி கலண்டு கீழே விழுந்துடும். இப்போ நம்ம நடவுமுறையை பற்றி பார்க்குறோம். ஐயா நீங்கள் வாங்க. ஏன்னா இது வந்து நம்ம 100 வருஷ பயிர், அதனால் இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படியே வச்சுருங்க ஐயா, நான் வச்சுட்டு சொன்னப்போ நட்டுருந்தேன் ஐயா. ஓகே, நீங்கள் நடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தண்ணி பாய்க்கக்கூடாது, வேறு எதுவும் வெட்டக்கூடாது. அப்போ தான் இந்த குருத்து அப்படியே வேகமாக வரும். இப்போ என்ன எப்படி நடுறதுன்னு பாருங்கள். இப்போ விவஸ், இப்போ கன்று நடுறதுக்கு முன்னாடி இந்த கிழக்கு மேற்க பாருங்கள், தெற்கு வடக்கு கரெக்டாக பார்த்துருங்க. பார்த்து சென்டரை நோட் பண்ணுங்க. ஏன்னா நட்ட பிறகு நீங்கள் பிடுக்கக்கூடாது. ஓகே தானே? அடுத்து வந்து விவஸ், இப்படி இப்போ ஐயா வச்சுருக்காங்க. சில விவசாயிகள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், தென்னங்கண்டுகளை நடும்போது தென்னங்கண்டுகளை படுக்க போடுறீங்க. அது மிகப்பெரிய தவறு ஐயா. நீங்கள் அப்படி தென்னங்கண்டுகளை படுக்க போட்டேன்னு சொன்னால் இந்த உஷ்ணம் வந்து இந்த இடத்த சுடும். சன்லைட்டு ஸ்காட்சிங்னு சொல்கிறது. அப்போ சூரிய ஒளி அது வெந்ததும் மட்டை கருக ஆரம்பிச்சிடும். அப்போ வளர்ச்சி பாதிக்கப்படும். தென்னங்கண்டு நடும்போது குழிக்குள்ளே நேராக வைக்கிங்க, படுக்க போட்டுறாங்க. இது நிறைய நீங்கள் செய்யலை, நிறைய விவசாயிகள் இந்த தவறு செய்கிறாங்க. அதே மாதிரி அள்ளியாந்து போட்டு அப்புறம் போடுறது. ஆமாம், ஒன்று. அடுத்து வந்து என்ன பண்ண, தென்னங்கன்று நடும்போது இங்கே தான் நீங்கள் பிடிக்கணும் விவசாயம். ஏன்னா இதை வந்து உங்களுக்கு சொல்லலை, 15 லட்சம் 20 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. இங்கே தான் பிடிக்கணும். குழந்தை எப்படி தூக்குறோமோ அதே மாதிரி இங்கே தான் பிடிக்கணும். இந்த இடத்த கசக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் எங்கன்னு ஓகே. இப்போ வந்து நம்ம இதை ஆழப்படுத்துகிறோம். இங்கே பாருங்க, ஆழப்படுத்துகிறோம். அப்படியே வாங்க, நேரம் இருக்கான்னு பாருங்க. சூப்பர். இன்னும் வாங்க ஐயா, விடுங்க ஐயா. ஒரு மண்ணு தரல, அப்படியே பிடிச்சிக்கணும், மண்ணை தரல. எல்லாத்தையும் உள்ள, அந்த மேல் மண்ணை எல்லாத்தையும் உள்ள போடுங்க. அப்படியே மிதிங்க. இப்போ நல்லா மிதிக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே மிதிங்க ஐயா. இந்த இடம் நல்லா மிதிப்படும் ஐயா. நல்லா மிதிக்கிறாங்க பாருங்க. மிதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாயில் காம்பேக்ட் ஆகணும். அப்போ தான் அந்த வேர் வளர்ச்சி வேகமாக இறங்கும்.
இப்போ விதைக்கிறாங்க. டாப் சாயில கொஞ்சோட போடுங்க. இப்போ இங்கே பாருங்க. இப்போ வந்து மண் இதறி தூந்துரும். ஆனால் தூரலாமா? நான் வரேன் ஐயா, வரேன் ஐயா, வரேன். இது அந்த மட்டத்துக்கு தான் நம்ம போடணும். இல்லை நான் வரேன் ஐயா, வரேன் இன்னும் மண்ணு போட்டுருங்க. நான் வரேங்க. ஏன்னா இந்த வாக்கியா போடுறோம்னு வைங்க, அது தூந்து உடியாந்துரும். இல்லை அது குழி கொஞ்சம் இருக்கணும் ஐயா. நீங்கள் நான் சொல்கிறேன் ஐயாவுக்கு. இப்போ நான் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். இப்போ இருங்க. இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆழமாக வைக்கிறீங்களா, நாங்கள் தண்ணி வந்து மொத்தமாக பாய்க்கும் போது மண்ணு கீழே விழுந்து இது வரைக்கும் வந்துருமே, அப்போ எங்கள் கண்ணு பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா தென்னங்கண்ணு ஒரு அடிக்கு கீழே தான் ஐயா இருக்கணும். அப்போ தான் புயலில் வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதுக்கு என்ன ஐடியான்னு இப்போ சொல்கிறேங்க பாருங்கள். இப்போ விவர்ஸ் இங்கே பாருங்கள், இது இந்த தேங்காய்க்கு மேலே ஐயா சொன்ன மாதிரி மண் வரவே கூடாது பார்த்துருங்க. சில விவசாயிகள் இது வரைக்கும் அதான் ஐயா சொல்கிறாரு, மேலே தூக்கி வைங்க, நாங்கள் அதுக்கு ஐடியா இருக்குது. இதுக்கு மேலே மண் வரவே கூடாது. லைட்டாக தேங்காய் தெரிஞ்சால் கூட தப்பு இல்லை. இதுக்கு மேலே இந்த அளவு மண் போட்டால் இந்த கண் வந்து மூச்சு திணறும் போது புது குருத்து வராது சார், அப்படியே வந்து பட்டு போயிடும். அதனால இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னீங்க பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நடவுமுறையில் பசுமை பூமி கண்டுபிடிச்ச நடவுமுறை. இப்போ மிதிங்க ஐயா, மிதிங்க, அரிச்சுக்கூடிய அந்த நல்லா மிதிங்க. அப்புறம் நோண்டி தான் விடணும். நான் வரேன் சொல்கிறேன். இருக்குது, இன்னும் ஐடியா இருக்குது, வரேன். டிவேஸ் இப்போ நல்லா மிதிச்சிட்டாங்க ஐயா. மிதிக்குது போகிறீங்க பாருங்க. இப்படி இங்கே பாரு, இப்படி இதான் பாருங்க. இதான் வெரி குட். இந்த ஐயா பண்ணுறாரு, இந்த பாருங்க. நல்லா மிதிச்சிட்டீங்க. உயிர் தண்ணி கொடுக்கணும், ஆனால் உயிர் தண்ணி எடுத்துவாங்க. இப்போ என்ன பண்ணுறது பாருங்க ஐயா வாங்க. இப்போ வீவர்ஸ் ஒன்றும் போய் தூக்கிட்டு வரணும். இப்போ இங்கே பாருங்க, தென்னை நட்டாச்சு. இந்த குழியை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். தண்ணி எங்கே பாய்க்கணும் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த பாருங்க ஐயா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்க, இப்படி மண்வெட்டியாக பிடிங்க. மண்வெட்டியாக இப்படி பிடிக்க கூடாது, இப்படி தான் பிடிக்க. நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த மண்ணை வெளியில் போடுங்க. இந்த சாயில இங்கே பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணதான் தென்னங்கன்று 2 வருஷத்தில் கொலையாக காய்க்கும். இங்கே பாருங்க ஐயா. இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால், டாப் சாயில் எடுத்து இந்த தேங்காய் லைட்டாக இந்த பாருங்க இப்படி பண்ணிட்டோம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரேன். இப்படி பண்ணிட்டோம். தண்ணி வந்து நீங்கள் வாய்க்கால் போட்டு இங்கே வரப்பு கட்டுங்க. இங்கே பாருங்க. இப்படி தான் தென்னங்கன்று நடணும். பள்ளம் இருந்தே ஆகணும் 6 மாதம். இங்கே பாருங்க, இது வாய்க்கால். இப்போ இங்கே பாருங்க, இப்படி தான் பாருங்க. இது உலகத்திலே பசுமை பூமியால் கண்டுபிடிக்க மெதடு. இப்போ பாருங்க, தண்டு மூடலை. இங்கே பாருங்க, இது அது ஒன்றும் தப்பு இல்லையா? கொஞ்சம் இந்த ஒன்றும் தப்பு இல்லையா? ஒரு இலை இருக்கலாம். இந்த அளவுக்கு ஐயா. போதும். இது ஒரு தப்பு, வளர்ந்த கண்ணு தானே, சின்ன கண்ணு தானே. ஓகே. அடுத்து இப்போ இங்கே பாருங்க, தண்ணி இங்கே தான் பாயணும். தண்ணி இங்கே தூருக்கு போகக்கூடாது ஐயா. ரவுண்டில் தான் பாயணும். தண்ணி எக்காரத்தை கொண்டு தூருக்கு போகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா குறை மாதிரி லைட்டாக கட்டிட்டு கல்லே போட முடியாது. ஏன் போட முடியாது? சொல்கிறேன். வாய்க்கால் அங்கிட்ட இழுத்துருக்க. எக்காரத்தையும் கொண்டு சார் தண்ணி தூருக்கு போகக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு? 6 மாதத்துக்கு. விவசாயம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? சொல்கிறேன், அவர் சொல்லட்டும், அப்புறம் அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்க, தேங்காய் வந்து லைட்டாக மறைஞ்சாலும் தப்பு இல்லை. இங்கே பாருங்க, இது தண்ணி இங்கே தான் பாயணும். இங்கே பாயிற தண்ணி இங்கே ஊறும். தண்ணி தூரு போகக்கூடாது. மழை பெஞ்சுன்னா அது ஒன்றும் தவறு இல்லை. ஒரு வாரம் நின்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ரவுண்டு வரைக்கும் தான் தண்ணி பாயணும். ஆமாம், இது உள்ளடி போகக்கூடாது. இங்கே பாயிற தண்ணி இங்கே ஊறும். இதை சுற்றி தட்டைப்பயிறு இருந்தால் கொஞ்சம் தட்டைப்பயிறு ஒரு 50 கிராம் போட்டு விட்டுருங்க. இதை சுற்றி தட்டைப்பயிரை எடுத்து இப்படியே போட்டு விட்டுருங்க. இப்படியே தெளிச்சிட்டு இருந்தோன்னா அது வேர் பிடிச்சி தாவரம். இந்த செடி வளர்றதுக்கு தேவையான தாய்ப்பால் அந்த வேர் முடிச்சில தலைச்சத்து கிரியேட் ஆகும். உளுந்து விளைக்கலாமே. தட்டைப்பயிர் பெஸ்ட்டு. உளுந்து இலை வந்து இதாக இருக்கும். உளுந்துக்கு இது வரும், எலி வரும். தட்டைப்பயிருக்கு பெஸ்ட்டு.
இதை மாதிரி தான் நீங்கள் தென்னங்கன்று நடவு செய்யணும் வியூவர்ஸ். இதில் நீங்கள் ஊடு பயிர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை போடலாம், கடலை போடலாம். வாழை போடுறத விட கடலை பெஸ்ட்டு, காய்கறி பயிர்கள், உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிர் போடுங்க. வாழை போட்டால் தென்னங்கன்று தூர் கட்டாது, வளர்ந்து ஓடிடும். அதனால வாழையோடவும் மற்ற பயிர் பெஸ்ட்டு. அடுத்து உயிர் தண்ணி ஊற்றணும். உயிர் தண்ணி எப்படி ஊற்றணும் காமிக்கிறேன். கையை இப்படி பிடிங்க, இப்படி ஊற்றாதுங்க, இங்கே தான் ஊற்றணும். உயிர் தண்ணியை 3 குடம் ஊற்றணும். இதை பாருங்க, இன்னொரு 3 குடம் எடுத்துவாங்க. இப்போ நம்ம தண்ணியை தூக்கி ஊற்றிலாம் செட் ஆகுது, பாய்ச்சுறது இது அப்புறம் பாய்ங்கிறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்து ஊற்றணும், ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணியை பாய்ச்சிருங்க. இப்போ வந்து சார் இப்போ வந்து இன்னும் நமக்கு இந்த இடம் பண்ணாமல் வரணும். ஆமாம், பள்ளப்படுத்துறது அது ஒன்றும் தப்பு இல்லை, பள்ளப்படுத்துறது நல்லது. எந்த தானே அதுக்கு போகாது. அந்த மண்ணை உள்ளே போட்டுறாதுங்க. இந்த ரவுண்டில் இருக்கணுமே உள்ளே போகக்கூடாது. போய்க்கிற மாதிரி அது உள்ளாடி தண்ணி போகக்கூடாது. ஆனால் இதுக்கு நேரம் தான் வாய்க்கா போட்டு இடையில வாய்க்கா போட்டு கடலை போடுற மாதிரி பண்ணலாம். ஆமாம், பள்ளமாக இருக்கும். இருந்தால் தான் ஐயா அங்கே போயிட்டு கட்டக்கூடாது. இன்னும் நல்லா அங்கே வந்து எதுவுமே வரக்கூடாது. இங்கே இப்படி தான் இருக்கணும். இங்கே நீங்கள் ஆழப்படுத்தி மண்ணை வெளியில் போட்டுருங்க. இப்படி தான் தென்னை நடும். அப்போ தான் புயல் அடித்தாலும் மரம் சாயாது. அந்த தூர் வெளியில் தெரியாது, வேர் வெளியில் வராது. இல்லாட்டி வேர் வெளியில் வர ஆரம்பிச்சோம். இன்னும் உயரமாக இருக்கணும். இல்லை தண்ணி இதுக்குள்ளே போயிடும். தண்ணி அதுக்குள்ளே போயிடும். தண்ணி எக்கால மட்டும் போயிடும். அதெல்லாம் கரையை உயரமாக கட்டணும். கரை உயரமாக கட்டணும். கரையை உயரமாக கட்டிக்கணும்லஜா. அங்கே கட்டக்கூடாது. இங்கே தான் கட்டணும். தண்ணி எங்கே போய் பதக்கும்? இல்லை, இங்கே தான் நீங்கள் கட்டணும். அங்கே எதுவுமே இது பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தென்னங்கண்டை நட்டு முடிச்சிட்டோம். முடித்ததும் அவசியம் உயிர் தண்ணி குடத்தால் 2-3 குடம் எடுத்து ஊற்றுங்க. சொட்டு நீர் பாசனம் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. வாய்க்கால் பாசனத்தை மேக்சிமம் முதல் தண்ணிக்கு கொடுத்துறாதுங்க, ஏன்னா அது இருகணும். அதுக்கடுத்து இங்கே பாய்க்கிற தண்ணி அங்கே போனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த கண் வந்து கண்டிப்பாக அங்கே போக தான் செய்யும் மண் தண்ணி. ஆனால் வந்து ஊறக்கூடாது. நீங்கள் போய் அங்கே முட்டு கட்டக்கூடாது. அதான் குழி நிரம்புறா கூட பெருசாக பாதிப்பு வந்துடாது. நீங்களா போய் மண்ணை மூடிடாதுங்க. இதில் வந்து ஊடு பயிர் இதில் தட்டைப்பயிர் போட்டுட்டு இங்கிட்டு ஊடு பயிர் நீங்கள் வந்து கடலை, உளுந்து, வாழை எது வேணாலும் போட்டுருங்க. இந்த தூருக்குள்ளே எதையும் பயன்படுத்தாதுங்க. வெயில் படணும். இது எந்த அளவுக்கு வெயில் படுதோ அந்த அளவு சீக்கிரம் காய்ப்பு வரும். தூர்லேயும் படணும், அந்த தூர் வரைக்கும். ஆமாம், இங்கே பாயிற தண்ணி அங்கே ஊற தான் செய்யும். நேரடி அங்கே பள்ளம் போடக்கூடாது தூருக்கிட்ட. விவேஸ், இதுதான் நம்முடைய தென்னங்கன்றை வந்து சமவெளி பகுதி, சொட்டு நீர் பாசனம் இல்லாத பகுதி. எப்படி நம்ம தென்னங்கன்று நடவு முறை ஐயாவுக்கு இது ஒரு வித்தியாசமான முறையாக இருக்குது. இது இப்படி நட்டின்னு சொன்னால் அந்த தென்னை புல்லை நம்ம புல்லே மாதிரி வீரியமாக வரணும். பூச்சி நோய் பெருசாக தாக்காது. அப்படி பூச்சி நோய் தாக்குறான்னு அதுக்குள்ள வைத்தியங்களை நான் அப்புறம் தெரியப்படுத்துகிறேன். இதை மாதிரி நீங்கள் நடவு முறையை செய்து தட்டைப்பயிரை மட்டும் போட்டு விட்டுருங்க. ஐயாவுக்கு திரும்பவும் உயர் திரு ஐயா வைஸ் சேர்மன் அவர்களுக்கும் அவருடைய தம்பி உயர் திரு கோபால் சார் அவர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அவருக்கு ஐயா உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள். உங்கள் பேர், மொபைல் நம்பர். என் பேர் பழனிசாமி. மொபைல் நம்பர் 9444515520. 94 439 51 520. அவருடைய மொபைல் நம்பரு. இந்த ஏரியா இந்த ஆலங்குடி கிராமம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விவசாய பெருமக்கள் தென்னங்கன்று எப்படி இந்த கண்ணு இப்போ பார்க்குறீங்க. 3 மாதம் இதனுடைய வீரியத்தன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து தண்ணி தேங்குறான்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தூரில் போய் தண்ணி தேங்கக்கூடாது. இங்கே தண்ணி தேங்குறா ஒன்றும் தவறில்லை. நீங்கள் மழை காலங்களில் தண்ணி தேங்கலாம் வடித்து விட்டுருங்க. சொன்னாருன்னு சொன்னால் நீங்கள் இங்கே ஒரு பள்ளம் போட்டுட்டீங்க, தூருக்கிட்ட ஒரு பள்ளம் போட்டீங்க, இங்கே மேடுபடுத்துனீங்க. தண்ணி பாய்க்கும்போது உள்ளே போகாதான்னு கேட்டார். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பள்ளம் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இந்த மண் பாருங்கள் இறுகிருச்சு, அதான் காம்பேக்ட் ஆகிடுச்சு, காற்று வெளியில் வந்துருச்சு. இனி இந்த மண் நீங்கள் வாய்க்கால் பாசனத்தில் பாய்ச்சினா கூட இந்த தண்ணி உள்ளே போமே தவிர இந்த மண் போய் அங்கே உள்ளே போய் குழியில் செட் ஆகாது. இங்கே பாருங்கள், இப்போ ஒன்றும் பெருசாக மூடலை பாருங்க. இங்கே பாருங்க, 1 இன்ச்சு தான் மூடி இருக்கு. 1 இன்ச்சு மூடுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா இது வளர்ந்த கண்ணு. சின்ன கண்ணாக இருந்தால் தான் மூச்சு திணறும். இனி இது வந்து மூச்சு திணறு. ஆகையால் விவாஸ் இதே மாதிரி நீங்கள் நடவு பண்ணுங்க. அடுத்து இதில் இருக்கிற களைகளை நீங்கள் வந்து களை கொத்தையால் எடுத்து களைகளை அதிலே போட்டுருங்க சார். நீங்கள் இப்படி வறண்டி வெளியில் போடக்கூடாது. களைகள் இருந்தால் பிடுங்கி உள்ளே போட்டுருங்க. அதுக்கு வந்து அது ஈரப்பதற்காக. இப்போ கூட சார் நீங்கள் இன்னும் நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டா உங்கள் சருகு இருக்குன்னா அதெல்லாம் இதில் கொட்டுங்க. உங்கள் வாயிலாக திரும்ப அவங்க 2 பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.